கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்பவர்கள், கிறிஸ்துவை தன் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். அதான் சிலுவை. மேன்மையான காரியம்தான். தெய்வம், அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் 100க்கு 100 உண்மை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை எல்லாருக்காக தேவனுடைய பிள்ளைகளே சிலுவையில் மரண பரியந்தம் தாழ்த்தினாராம். அதே போல நாமளும் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட எதையும் மேன்மையாக நினைக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு மேலே எல்லாவற்றையும் நினைப்போம். அப்படி இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் எதெல்லாம் மேன்மையாக என்றீங்களோ அதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறவங்களா இருக்கணும். விட்டு விட்டு போகிறவங்களா இல்லை, விட்டு கொடுக்குறவங்களா. இது பெருசு இல்லைங்க, இதை விட எனக்கு அவர் தாங்க பெருசு, எனக்காக உயிரையே கொடுத்துருக்கிறாருங்க, அவர் எனக்கு போதுங்க, இது இல்லைன்னா என்னங்க, அப்படி சொல்லக்கூடிய அதான் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, இது அப்படின்னா இப்போ பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? இவர் தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வரட்டும், அப்படி தான் சொன்னாங்க. வந்தாரா? வரல. ஏன்? தன் மேன்மையை அதில் அடிச்சிட்டாரு, தன் மகிமையை சிலுவையில் காமிச்சிட்டாரு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, என் பிதாவின் சித்தத்தை தான் நான் செய்யணும், கோடான கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகராஜ்ய வரணுங்கிறதுக்காக தான் மேன்மையாக இருந்த தேவனுடைய குமாரன் தானே அவரு. அப்போ வந்திருக்கணுமே. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சிலுவையில் வைக்கிற காரியங்கள். அப்போ தங்கள் இச்சைகளை, மாம்சத்தை சிலுவையில் நீங்கள் அறைந்திருந்தால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ அர்ப்பணிக்கட்டும். நாங்களும் உம்மை விட எந்த பொருளையோ, மாம்சத்தின் இச்சையோ, கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையை நினைக்கக்கூடாது. நீங்கள் தான் எங்கள் பெருமை, நீங்கள் தான் எங்கள் பங்கு. அப்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.